வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம மகளிரை வழிநடத்தி செல்ற நம்ம தலைவர்களுக்கு சிறப்பு, இன்னும் சிறப்பு சிறப்பு வணக்கங்கள். சார் நீங்க பேசாம எங்களுக்கு ஒரு அம்மாவாகவும் எங்களோட கூட பிறந்த சகோதரியாகவும் ரொம்ப பொறுமையா எடுத்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் நாங்களாம் இன்னைக்கு கத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வர்றோம். அவங்க சொல்லி கொடுத்துதான் நாங்கள் அந்த வழியில தான் நடந்துட்டு இருக்கோம். சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் நாகப்பட்டினம்னு சொன்னேன். எனக்கு நாகப்பட்டினத்தை தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன். என்னால் நிற்கவே முடியல. நான் இப்பவே ஒரு 30 மகளிரை கண்டிப்பா நான் போய் நாளைக்கே போய் சேர்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா என்னால சொல்ல முடியும், என்னால சேர்க்க முடியும். அதே மாதிரி எங்க மகளிர் எல்லாருமே கண்டிப்பா முனைவோடு செயல்படுவாங்க. இங்க இருக்கிற நீங்களும் உங்க மகளிரை 1 to 2 எங்களோட இணைத்து செயல்பட வைங்க. நாம எல்லோரும் ஒன்றிணைந்தால் வென்று காட்டுவோம். நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை வெற்றியடைய நாம் எல்லோரும் உறுதுணையா இருப்போம். எனக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா மேம் சொன்னாங்க, அவினாஷ் சாந்தி மேம் சொன்னாங்க, மார்ச் 8 மகளிர் தினம். நம்ம அந்த மகளிர் தினத்துக்குள்ள சார் சொன்ன 500 பேரை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு. கண்டிப்பா நாங்க கொண்டு வருவோம். எங்க இதுல பாத்தீங்கன்னா 1 to 2 நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்றப்ப எங்களுக்கு சோசியல் மீடியாவில் என்ன விஷயத்தை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த எங்களுடைய குட்டி சிங்க குட்டி எங்க சாரதா அவங்க எங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரியவே தெரியாது. நாங்க எல்லாமே செல்ல ஆன் பண்ணுவோம், பேசுவோம், ஒரு சில விஷயத்த பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் வைப்போம். மற்றது பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த அதுக்குள்ள இருக்கு. ஏன்னா என்னோட குழந்தைங்களுக்கு தெரியும், என்னோட பையன் சொல்லி தருவான், பொண்ணு சொல்லி தருவாங்க. ஆனா அவங்க ஏமா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் இந்த வயசுல அப்படிங்கிறாங்க. ஆனா எங்களுக்கு எங்களுடைய பொண்ணோட மேலும் எங்களுக்கு இந்த விஷயத்த அழகா தெளிவா ஒவ்வொரு நாளும் 1 to 2 பாத்தீங்கன்னா அருமையா சொல்லித்தார எங்க சாரதாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எங்களோட 1 to 2 பாத்தீங்கன்னா பிளான் பிரசன்டேஷனை சொல்லி கொடுத்துட்டு சொல்லணும்னு சொன்ன உடனே சொன்ன எங்க ஷெனிபர் மேம் அவங்க பாத்தீங்கன்னா அருமையா எடுத்து சொன்னாங்க. அவங்க ஸ்ட்ரெச்சர் போட்டிருந்தாங்க பாருங்க, நாங்க யாருமே போடல, சார் யாருமே போடல. அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர் என்ன அப்படின்னா டாப்அப் எப்படி அந்த 3 இதையும் போட்டிருந்தாங்க. அடுத்து அந்த ரீபர்த் ஐடி 1000 இது இருக்குல்ல, 50 லெவலையும் 25 லெவலையும் அழகா எடுத்து எங்களுக்கு சொன்னாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் வரையில எங்கள் சாரதா மேமோட இதை பிளான் ப்ரெசன்டேஷனை மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் உண்மையிலே. நான் வர்றப்ப பஸ்ஸில் ஒருத்தர் பக்கத்தில் இருந்தார். மேம் உட்காந்துக்கலாமான்னாங்க. நான் நாகப்பட்டினம் டு தஞ்சாவூர் வந்தேன். தஞ்சாவூர் வரப்ப சரி உட்காருங்க சார் அப்படின்னு. நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில் ஒரு உறுப்பினராக இருக்கேன் அப்படின்னு. நான் ஒரு சிலர் நான் கேள்விப்பட்டதே இல்லை மேம் அப்படின்னு. இனிமே கேள்விப்படுவீங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஆயிட்டு சார். எப்ப அவங்க பிளான் பிரசன்டேஷன் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா நான் இறங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. உஷாராணி மேமோட பேச்சு கணீர் இருக்கும். அந்த குரலை கேட்டோன்னே பொருளாதார சுதந்திரம் அடைவோமா, அது என்ன மேம் அப்படின்னாங்க. அப்புறம் எடுத்து அவங்களுக்கு ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு நம்ம பிளான் பிரசன்டேஷன் சொல்றப்ப சொன்னேன். அவர் உடனே என்னட்ட நம்பரை கொடுத்துட்டு என்னோட நேம் திண்டுக்கல், அவரோட பேர் சதீஷ், அவர் இந்த பைப்லைன் கவர்மெண்ட் இதுல இருக்கிறேன்னாரு. நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு. அப்ப நான் ஒரு சில பேரை உதாரணமா சொன்னேன். யார் அப்படின்னா வட்டாட்சியர் சாரை சொன்னேன், ஜீவரத்ன சார் இருக்காங்க, அடுத்து பூமிநாதன் சாரை சொன்னேன், வாத்தியாரா இருக்காங்க, நிறைய பேர் ஒரு சிலர் கவர்மெண்ட்ல வேலையில் இவங்க எல்லாருமே இதுல இணைஞ்சிருக்காங்க சார் அப்படின்னு. கர்நாடகாவில இருந்து முனிராஜ் சார் இருக்காரு அப்படின்னு அவங்க மேம் கர்நாடகா வரைக்கும் போயிருச்சா அப்படின்னு கேட்டார் அவரு. ஏன்னா நாங்களும் ஒரு ப்ராஜெக்ட் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பைப்லைன், ஆனா தொடர்ந்து பண்ணலை. இவங்க சும்மா 2 பேர் 3 பேர் கவர்மெண்ட்ல அப்ரூவ் எடுத்து பண்றோம் அப்படின்னாங்க, கான்ட்ராக்ட் எடுத்து பண்றோம்னாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நான் இவங்களெல்லாம் உதாரணமா சொன்னப்ப அவர் நானும் நீங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எங்க போனாலுமே நாம பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளையை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறத சார் சொன்னாங்க. யாரோ ட்ரெயின்ல வர்றப்ப நான் 2 ஐடி எடுத்துட்டேன் அப்படின்னு. அவங்களுக்கு இந்த இடத்துல மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மாதிரி நாங்களும் விடுறதா இல்லை யாரையுமே.
உங்கள் எல்லா மகளிரையும் உங்கள் வீட்டில் இருக்கிற சிஸ்டராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், எல்லாரையும் எங்களோட இணைச்சி விடுங்க. நாங்கள் கண்டிப்பாக 2025 எண்டுக்குள்ளே 500 இல்லை 1000 மகளிரை கொடுக்க ரெடியாக இருக்கோம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அதையும் சொல்லிடுறேன். எங்களோட பொறுப்புல இருக்கிறத நாங்கள் கரெக்டாக செயல்படுவோம் சார். அதுதான் உங்களுக்கு உண்டு. தேங்க்யூ. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொன்னேன், அம்மா ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பேசுவேன். என்ன பேசுறது எனக்கு பேசவே தெரியாது, இவ்வளவு நேரம். ஏன்னா டெய்லி மத்தியானம் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாடம் 1 to 2. நீ பார்த்தீங்கன்னா அவர் பேசுற எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா பாடம் அப்படி சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஒரு 1 மணி நேரம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய விஷயம் மாற்றங்கள் நடக்குது. அப்படின்னா இதே இந்த மகளிர்னா 5000 பேர் 10,000 பேர்லாம் வந்தாச்சுன்னா இது உலகம் முழுவதும் கொண்டு போகக்கூடிய இயக்கமாக மாறும். இது அடுத்து ஜெனிஃபர் மேடத்தை பத்தி சொன்னாங்களே, அவங்க 2 வார்த்தை சொல்லுவாங்க. கொஞ்சம் வாங்க, இப்படித்தான் பேச தெரியாது சொல்லுங்க. அப்புறம் மைக்க திரும்பி கேட்டா கொடுக்க மாட்டீங்க. சும்மா 2 நிமிஷம். யாரு எந்த ஊரு என்ன அவ்வளவுதான். வாங்க 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 வாங்க. உங்க பேரு ஊரு யாரு சேர்த்து விட்டா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அது மட்டும் தான். இருங்க இருங்க, பதட்டப்படாத, கொஞ்சம் இருங்க. அரண்டு பேசபடி கை தட்டு. இதை வச்சுங்க மாட்டீங்க, சரியில்ல மாட்டீங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னோட பேர் ஜெனிஃபர். நான் மதுரையில் தான் இருக்கேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா நான்லாம் பொதுவாக பேசுனதே கிடையாது. பட் இந்த மதியானம் ட்ரைனிங் கொடுக்குறத வச்சு தான் நாங்கள்லாம் பேசவே ஆரம்பிக்கிறோம். இப்படி வந்து நின்னதே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. எல்லாமே வந்து உஷாராணி மேம்க்கு தான் இதை சொல்லணும். ஒவ்வொருவரையும் செதுக்கி கொண்டு வராங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்ம சாரதா பார்க்க தான் ஆள் இத்தனூண்டா இருக்காங்க, ஆனால் அப்பா வெடிக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரும், அது வாணி கணபதி மேமாக இருக்கட்டும், தமிழ்ச்செல்வி மேம், ராமலட்சுமி மேம், எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் உஷாராணி மேம்னால கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து எல்லாருமே அவங்கள மாதிரி வருவோம்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. பேசாம 1 to 2 ஆண்கள் கூட ஆரம்பிச்சிருவோமா? ஆண்கள் சுய உதவி குழு இருக்கு. இப்ப இல்லாட்டி எங்க வீட்டுக்காரமா உங்க குழு சேர்த்துற விடுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்ன வந்தது காலம் அப்படி இருக்கு. உலகமே உங்களை நம்பிட்டா இருக்கு. விடுங்க. சரி, இப்ப நல்லா கவனிங்க. பேசவே தெரியாது, ஆனா ஐடி போட தெரியும். பேசவே தெரியாது, ஆனா மீட்டிங்ல டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்க தெரியும். சார் சொன்னாங்க டெஸ்டிமோனியலே கிடையாது, ஆனால் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல இந்த அத்தனை டெஸ்டிமோனியல தான் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் நான் 1.5 லட்சம் சம்பாதிச்சேன், 2 லட்சம் சம்பாதிச்சேன். 1 லட்சம் சொன்ன கையே தட்ட மாட்டேங்கிறீங்க. டெஸ்டிமோனியலா என்ன சார்? இதுவரை வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் இல்ல, ஒவ்வொரு வாரமும் இல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் சம்பாதிக்க போறோம் சார். நம்ம 25 கேஷ் 25. இது ரெண்டும் 2 இல்ல, இந்த 2க்குள்ள எத்தனை இருக்கு? ஏகப்பட்டது. நம்ம ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்போம், அவங்க பூத்தலாமா? திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா, ஆள் கடலை எனக்குள்ளே பூத்தி. சொல்லுங்க, எனக்கு தெரியல. அது மாதிரி ஒரு திருக்குறள் மாதிரி நம்ம பிளானுக்குள்ள என்னென்ன 7 வார்த்தை தான் இருக்கும் திருக்குறள்ல. ஆனால் இங்க
கேஷ் 25ல எத்தனை இருக்கு, கிரிப்டோ 25ல எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு நிறைய திட்டங்களை உள்ள அவருக்கு 5 பிளானுக்கு வச்சிருந்ததே இப்ப 2 சொல்லிக்கிட்டேன். இன்னும் 3க்கு அவர் தனியா ஹோம்ஒர்க் பண்ணணும் சார். பண்ணுங்க சார், நாங்க அதெல்லாம் கவர் பண்ண மாட்டோம் சார், நாங்க ரெடியா தான் இருக்கோம். ஆனால் இந்த 2 திட்டம் போதும் நம்மளை மிகப்பெரிய அளவுல கொண்டு போறது. இப்ப பெரிய பெரிய ஆளுகள்லாம் பேசிட்டாங்க. இப்ப அடுத்து ஒரு ஆளை கூப்பிட போறேன். பேரும் சின்னது, ஆளும் சின்னது, ஆனா வாய் மட்டும் ரொம்ப பெருசு. நான் பேச சொன்னேன் 5 நிமிஷம், நான் அரை மணி நேரம் கூட பேசுவேன், நான் மைக்க பிடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு 4 மணிக்கு போகணுமா இல்லையா? ஆனால் ஒவ்வொரு நாளும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் சாரதாவுடைய குரலை நம்ம கேட்காம இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு டிப்ஸ் கொடுக்க போறாப்ல, அப்படித்தானே? என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா அதுல டைமர் செட் பண்ணிட்டேன், 5 நிமிஷம் தான். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதாய் நடக்கும் சமூக நல கல்வி மற்றும் அறக்கட்டளை முன்னெடுக்கும் கேஸ் 25 கிரிப்டோ 25 குடும்பத்தில் இணைந்துள்ள இணைய போகின்ற இனி இணைக்க காத்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் உற்சாகமான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அப்படின்னா, இப்பதான் பிரியாணி வயிற்றுக்கு சாப்பிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு வந்தமே மைக்க கொடுத்துட்டாங்க, அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு நமக்கு அடிப்படை தேவைன்னு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா பணம் தான். அந்த பணம் இல்லைன்னா எதையுமே நம்மளால வந்துட்டு வாங்கவும் முடியாது, எங்கேயும் நம்மளால போகவும் முடியாது. அப்படிப்பட்ட பணத்தை நம்ம வீட்டுல இருந்துகிட்டே நமக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்துருக்குன்னா அது நம்மளோட ப்ராஜெக்ட் மட்டும்தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளோட அன்றாட தேவைகளை எடுத்துக்கோங்க. வீட்டுல நம்ம சமைக்கிறதுல இருந்து, ஏன் நம்ம ட்ரெஸ் வாங்குறதுல இருந்து, உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்துக்குமே மிக முக்கியமானது பணம் தான். ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு தேவைப்படுறது பணம் தான். கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தேவைப்படுறது பணம் தான். நகை வாங்குறது, கல்வி செலவுல இருந்து, மருத்துவ செலவுல இருந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு பணம் தான் தேவைப்படுது. அந்த பணத்தை சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிக்க மட்டும் இல்லாம நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் செலவு அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பணத்தை நம்ம செலவும் பண்ணலாம், சேமிச்சும் வைக்கலாம். அப்படின்னா நம்மளோட கேஸ் 25 கிரிப்டோ 25ல மட்டும்தான் அது நடக்கும். அது மட்டும் இல்லாம மகளிருக்கு வந்துட்டு சிறப்பா வாரத்துல 2 நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுத்து மகளிருக்கு தனியா ஒரு கூடுதலான ஒரு நாளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நம்ம ப்ராஜெக்ட்ல தான். மற்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மகளிர் அந்த அளவுக்கு வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க, மகளிரும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. எங்க மகளிர் அதிகமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த லோன் எடுக்கிறதுல, மற்றபடி பார்த்தோன்னா ரேஷன் கார்டு அந்த மாதிரி இடத்துலதான் மகளிரை பார்க்க முடியும். ஆனா நம்ம கேஸ் 25 கிரிப்டோ 25ல தான் இவ்வளவு மகளிரை பாக்குறோம் அப்படின்னா அது இங்க மட்டும்தான். இதோட மட்டும் இல்லாம வரக்கூடிய முடியாத சூழ்நிலை நிறைய மகளிர் வந்து வீட்டுல இருந்துட்டு இப்ப பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் வரப்போற காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஏன் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கூட எல்லா மகளிர் வந்து இணையக்கூடிய ஒரு திட்டமா வருங்காலத்துல நம்ம ப்ராஜெக்ட் வந்து நிரூபிச்சு காட்டும். அது வெகு விரைவில் இல்ல, கூடிய சீக்கிரத்திலேயே நடக்க போகுது. மகளிருக்கு வந்து கிரிப்டோ 25 மூலமா வரக்கூடிய ஐடியில இருந்து ஹெல்பிங் ஐடியா நம்மள மகளிர் மூலமா போட சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்புமிக்க ஒண்ணு. அதுக்கு எல்லாமே பாராட்டுகள் அப்படின்றத தெரிவிக்கலாம். இப்ப என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்க அமௌண்ட் அப்படின்றது அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்துட்டு எவ்வளவு கேஸ் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,730 ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட வெறும் 1,300 ரூபாய் மூலமா ஒரு சாமானிய மனிதனு கூட ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்றத நம்ம ப்ராஜெக்ட் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கிரிப்டோ 25ஓட மொத்த பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் கிரிப்டோ 25 டெய்லி மார்னிங் வந்துட்டு கிரிப்டோ 25 பா, இதுல வந்து 4 போர்டு இருக்கு, பேசி இருக்கு, ஆக்டிவ் இருக்கு, இவ்வளவு இன்கம் இருக்கு, அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனா அந்த கேரி ஓவர் அப்படின்னு ஒவ்வொரு போர்டுலயும் 7 போர்டுல ஆயிட்டே போயிட்டு இருக்குல்ல, அதை என்னைக்காவது நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? வெறும் 30 USDT நம்ம உள்ள வந்து 7 போர்டுக்கு நம்ம என்ட்ரி ஆகுறதுக்கு வெறும் 10 USDT தான் தேவைப்படுது. ஆனா அந்த 10 USDT வந்துட்டு அடுத்தடுத்த போர்டுக்கு நமக்கு இன்கம் தந்து கேரி ஓவர் எவ்வளவு ஆகுது அப்படின்னா 81,542 USDT மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட வெறும் 30 USDT கொடுக்குது அப்படின்னா அது நம்மளோட ப்ராஜெக்ட் மட்டும்தான். 81,542 USDT இன்ட்டு 90 போட்டு பாருங்க, பல லட்சம் மதிப்புள்ள ப்ராஜெக்ட வெறும் 3000 ரூபாயில நமக்கு கொடுக்குது அப்படின்னா அது நம்மளோட ப்ராஜெக்ட் மட்டும்தான்.
இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுமே அந்த பணத்தை சம்பாதிச்சுக்க பணத்தை நாம மட்டும் பயன்படுத்தாம நம்மளை சார்ந்த அனைவரையும் வந்துட்டு பயன்படுத்த கூட வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இங்க இணைஞ்சிருக்கோம். எல்லாருமே கண்டிப்பா பண்ணுவோம். தனிமறை என்னைக்குமே தோப்பாகாது. ஓகேங்களா? எல்லாம் ஒன்றுபட்டு நாம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி என்பது நிச்சயம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னங்க சார்? எங்கும் நீக்க வர நிறைந்திருக்கும் இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தேனி மாவட்டத்திலிருந்து விவசாயி மகள் சாரதானா. ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு வல்ல ரைட். இப்ப கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு ஒரு 5000 ரூபாய் கேஷ் அவார்டு சொன்னாங்க இல்லையா? அது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் இருக்கு சார். இந்த 3 நாள்னு சொல்லாதீங்க சார். எத்தனை மணி நேரம் இருக்கு? 3 நாளைக்கு 36 மணி நேரமா? ஏன் பிளான் அவ்வளவு குழப்பிடுச்சாங்கள? சரி, அதனால 3 நாள்னு யாருமே நினைச்சிடாதீங்க. ஏன் நமக்கு ஏது சார் சண்டே மண்டே? இப்ப 72 மணி நேரம் நமக்கு ஏது பாருங்க. கிரிப்டோ பண்றவனுக்கு இருக்கா? பகல் நைட்டு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அதனால இந்த 72 மணி நேரத்தை சரியா பயன்படுத்தினா இந்த ஹால்ல இருக்கிற அத்தனை பேரும் 5000 கேஷ் அவார்டு வாங்கலாம். அதுல ஒரு கண்டிஷன் சார் என்ன சொல்லிருக்காரு? 100 பேருக்கு தான். அப்ப என்ன எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கு? அதுல கொஞ்சம் பேர் வாங்கிட்டாங்க. இப்ப தியாகராஜன் சார் சொன்னாரு, என் பொண்ணுக்கு ஒரு ஐடி போட்டிருக்கேன், என் பையனுக்கு ஒரு ஐடி போட்டிருக்கேன், இதுக்கு ஒரு 12, அதுக்கு ஒரு 12 ரெடியா வச்சிருக்கேன். இப்படி ஆள் இருப்பாங்க. ரைட், இது ஒரு கணக்கு. சரி, 31க்கு அப்புறம் அவார்டு ஏதாவது இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? எனக்கும் தெரியாது. இப்ப இது ஒரு விஷயம் இருங்க. ஒரு அவார்டு ஒண்ணு. வேற அடுத்த மாசம் நல்லா கவனிச்சு பாருங்க. கோயம்புத்தூர்ல பார்த்து இப்ப இங்க பாக்குறதுக்குள்ள 30 நாள்ல பார்த்தா என்னமோ ரொம்ப 2-3 மாசம் ஆன மாதிரி இருக்கு. இருக்கா இல்லையா? அவ்வளவு விஷயம், அவ்வளவு புது புது விஷயங்கள், அப்டேட், ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம அந்த 30 நாளையில பார்த்துருக்கோம்னா அடுத்து வரப்போற 30 நாள் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு யாரால முடியும்? முடியும், ஒருத்தரால மட்டும்தான் முடியும். இப்ப நம்ம எஸ்ஜிஆர் சாரை வரவேற்போமா? முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்ல போறேன். ஆனா அதுவே நிறைய இருக்க போகுது. என்ன முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, உண்மையா சொல்றேன், கோயம்புத்தூர் மீட்டிங்கு, அதுக்கு நான் முன்னாடி அந்த சென்னை மீட்டிங், எல்லாத்தையும் ஒரு இறுக்கமான ஒரு முகம் இருந்தது. நான் இது யதார்த்தத்தை நான் சொல்றேன். ஒரு இறுக்கமாக இருந்துகிட்டு இருந்தோம். என்னடா கூப்பிடுறாங்க, 1000 ரூபா கேட்குறாங்க, ஒரு இன்னொரு 500 ரூபா கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு இருக்கு. ஆனால் இந்த மதுரை பொறுத்தவரையில் நான் எல்லாரும் மூஞ்சிலையும் பார்க்குறேன், வந்ததுலேருந்து எல்லாமே சிரிச்சு, அது ராமலட்சுமி மேடம்லாம் எனர்ஜியோட இருக்காங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு அவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க. உண்மை சார். அது என்ன காரணம் தெரியுமா? நம்மளோட வைட்டமின் என்ன? பணம். எம்மு. கோழி எத்தனை மணிக்கு கூவும்? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க 1 மணிலேருந்து கூவ ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பா பணத்தை வாங்கிக்கப்பா, பணத்தை வாங்கிக்கப்பான்ட்டு. உண்மையா இல்லையா? இது தானா சேர்ந்த கூட்டம். பொறுப்பானவர்கள் மட்டும்தான் இதில் பயணம் பண்ண முடியும். பொறுப்பற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்படவில்லை. எவ்வளோ பேர் வந்துட்டு போவாங்க, எவ்வளோ தலைவர்களாக இருந்து கூட போயிருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சிஸ்டம் யாருமே இல்லாட்டினாலும் இயங்கும். என்ன காரணம்னா இதான் உண்மை, இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ அவங்கெல்லாம் கோடீஸ்வரர்கள். 2025 நடக்க போகுது. அதே போல அடுத்த மீட்டிங் எப்படி இருக்குன்னா, குறைந்தபட்சம் யாரெல்லாம் 10,000 ரூபா நான் வாங்கிட்டேன் சார், அவங்க மட்டும்தான் மீட்டிங்கில் கலந்துக்கலாம். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கூட்டம்னா எல்லாருமே வந்துடுவாங்க. 1000, 500 அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 10,000 ரூபா நான் பேவிட்டு வாங்கியிருக்கேன் சார், இல்லை ஒரு 5,000 ரூபா வாங்கிட்டேன், அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அதே போல் சங்கர் சார் எல்லாரோட வழிகாட்டுதல்ல 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த மீட்டிங் நடத்தினா நல்லா இருக்குமா, இல்லை மாதம் நடத்தினா நல்லா இருக்குமா? அதை மட்டும் சொல்லுங்க. 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப். இல்ல எல்லாமே நீங்க தான் முடிவு பண்ணி. ஏன்னா சில பேர்
சில ஊர்லேருந்து வரதுக்கு கஷ்டப்படுறோம். ஏன்னா வேலை நிறையா இருக்குது, நம்மளுக்கு வேலை ஆரம்பிச்சிட்டு. நம்ம மீட்டிங்கில் கலந்துக்கிறத விட 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த மாதிரி ஒரு கலந்தாய்வு கூட்டம் வச்சுக்குவோம். கண்டிப்பாக அது வந்து ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்துகிட்டு இருக்கோம். அடுத்த மாதம் ஜனவரி சார் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவார். வேலூரில் நடக்க போகிற ட்ரஸ்ட் ஓப்பனிங்கு விருப்பப்பட்டவர்கள் வரலாம், கம்பல்ஸ் எல்லாம் கிடையாது. விருப்பப்பட்டவர்கள் நம்ம கலந்துக்கலாம், அதுக்கு எந்த விதமான என்ட்ரியும் கிடையாது. ஏன்னா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதில் அந்த ஏரியாவில் உள்ளவங்க கூட கலந்துக்கலாம், பெங்களூரில் இருக்கவங்க கூட வரலாம், தப்பு இல்லை, ஏன்னா பக்கம் தான் அவங்களுக்குலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இன்னும் 3 நாள் இருக்குது, 72 மணி நேரம் இருக்குது. இந்த ஆஃபர் கொடுத்த ஒரு நோக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுடைய டீமை கட்டமைக்கணுங்கிறதுக்காக கொடுத்தது தான். பணங்கிறது இங்கே ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம 5000 10,000க்கு ஆசைப்பட்டு வந்தோம் கிடையாது. எல்லாருமே 5000 சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம், 20,000 சம்பாதிக்கலாம் வந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் சேர்க்குற உண்டியல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பாருங்க, 500, 1000, 2000, 3000 பேவுட்டு ரைஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து 2025 தெரியும். அதை விட இன்னொன்று, இப்போ சொல்ல போகிற பிளான்லேருந்து நீங்களாம் கோடீஸ்வரர்களை உறுதிப்படுத்திங்க. அந்த 118 கோடிக்கிறது சார் போட்டிருக்காரு ஸ்க்ரீனில். அந்த 111 கோடி ரூபாய் யாருக்குன்னா, யாரெல்லாம் 4 கம்ப்ளீட் பண்ணி அவர்களை கரெக்டாக அந்த சிஸ்டம் படி கொண்டு வர்றாங்களோ அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். என்ன காரணம்னா, இதில் கேப் விட்டு ஃபஸ்ட் லெவலில் சில இதில் பார்த்தீங்கன்னா லெவல் கமிஷன் நம்மள்ட்ட இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட் லெவலில் எவ்வளோ இருக்குது? 500, செகண்ட் லெவலில் 100, 50, 20 இப்படி வந்திருக்கு. ஆனால் சார் சொல்ல போகிற பிளானில் டாப் டு பாட்டம் ஒரே அமௌண்ட்டு தான், அந்த 200 மட்டுமே வந்துகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு உங்கள் பிளானை உன்னிப்பாக கவனிங்க. ஏதாவது தூக்கமாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மூஞ்செல்லாம் எழும்பிட்டு வந்து கூட நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். ஏன்னா வரும், தூக்கம் வரும். இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, சார் பிளான் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ட்ரிப்பு எந்திரிச்சு உட்காந்து கூட அது பால்பாண்டி சார் அந்த ட்ரைனிங் கொடுப்பார். இப்போ உங்களுக்கு வந்து அதுவே நமது திட்டமாக எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, யாரெல்லாம் இந்த திட்டத்தை சரியான முறையில் புரிஞ்சுக்கிறீங்களோ, இந்த பிளானை முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். இன்னுமே சில பேருக்கு பிளான் தெரில. இப்போ நான் எங்கள் அச்சுதன் பிளான் சொல்ல சொன்னால் தெரியாது. அவர்கிட்ட போய் யாருன்னா அவரோட டீமில் உள்ளவங்க பிளானை சொல்லுங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல பிளான் தெரியல அப்படின்னா இதில் சக்ஸஸ் ஃபார்முலா வராது. சரி, இந்த சிஸ்டத்தில் யார் ஹீரோ? ஆள் அழகாக இருக்கிறவங்க ஹீரோவா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரெல்லாம் வர பே விட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஹீரோ. சார் சொன்னார்ல, நான் வந்து ஜூமுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணிடுவேன். கரெக்டாக 5 மணிக்கு பார்த்தா 36 பேர் வந்து நிற்கிறாங்க நம்ம சாரோட தமிழ்ச்செல்வன் சார் யோகா கிளாஸுக்கு. நான் இப்போ பார்ப்போம், எல்லாத்தையும் ரெக்கார்டு இருக்குது. அதில் எத்தனை பேர் பே விட்டு வாங்கியிருக்காங்க? நிறைய பேர் வாங்கல. என்ன காரணம்? உங்கள் டீமை கட்டமைக்கல. நீங்கள் அந்த பாசிவ் இன்கம்ங்கிறத முதல்ல மறந்துருங்க. 1.5 லட்சம் பெரிய விஷயமே கிடையாது. அது யாருக்கு வரும்? நான் தான் சொல்லுவேன், அது யானைன்னு பேர் போட்டாலும் வரும், பூனைன்னு பேர் போட்டாலும் வரும், எலின்னு பேர் போட்டு எல்லாருக்கும் வந்துடுது. வருமா வராதா சார்? பாசிவ் இன்கம் கண்டிப்பாக வரும். ஆனால் உங்கள் டீமை கட்டமைச்சு சரியான பாதையில் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் 1 கோடிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயங்க. உண்மையாக சொல்கிறேன். என்ன காரணம்னா, நான் 111 கோடி ரூபா நான் வாங்குவேன். எனக்கு தில் இருக்குது. நான் என்னன்னா 1000 பேரை டைரக்ட் ரெஃபரல் போடுவேன். இது எனக்கான திட்டம். நான் சம்பாதிக்கிறது என்னை சார்ந்தவர்களை சம்பாதிக்க வைத்துக்காக போட்ட திட்டம். இதில் டீம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். டீம் போடாமல் வெட்டித்தனமாக பேசிக்கிட்டு வேற டீமுக்கெல்லாம் போய் கான்டாக்ட்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்ம டீமைப்பா, நம்ம டீமில் 4 பேர்கிட்ட பேசினா நல்லது நடக்க போகுது. வெற்றிமுருகன் சார் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, வேலை செய்கிறவன் சார் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? பேச மாட்டாங்க. பேசுகிறவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. இதான் உண்மை. அதுக்காக இங்கே உள்ளதெல்லாம் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். உண்மையாக உங்கள் டீமில் உள்ள டைரக்ட் ரெஃபரலை ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனை பேர் டைரக்ட் ரெஃபரலில் பேசுகிறீங்களோ அவர்கள் தலைவர்களாகுங்க. இதான் உண்மை. நான் இருக்கேன்னா என்னோட டைரக்ட் ரெஃபரல் ராஜாட்ட இப்போ டெய்லி பேசிக்கிட்டு இருப்பேன், இல்லை சண்டையாவது போடுவேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். அது மாதிரி நீங்கள் உங்கள் டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த 3 டயர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 3 லெவல் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இங்கே வந்து 12 தான் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்குள்ள உங்களுக்கு இன்கம் வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க. எனக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எனக்கு 13 கோடி ரூபா கடன் இருக்குது. எப்படி? 13 கோடி ரூபா கடன் இருக்குது. நான் சம்பாதிக்கணும். எனக்கு இந்த பணம் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு 1000 பேராவது ஒரு கோடீஸ்வரன் ஆக்கினா தான் நான் சம்பாதிக்கலாம். என்னோட முயற்சியும் ஒரு சுயநலம் தான். உண்மையாக சொல்ல போனேன், ஒரு 1000 பேர் நீங்களாம் 1 கோடி வாங்கிட்டீங்கன்னா எனக்கு 13 கோடி ரூபா வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த தான் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு இங்கே இருக்க அத்தனை பேரோட கடனையும் மொத்த கடனையும் எனக்கு இருக்குது, அதையும் சமாளிச்சுட்டு தான் இருக்கும். ஆகவே நண்பர்களே, ஒரு முடிவெடுங்க. எடுத்த முடிவில் சரியா இருங்க. இந்த சிஸ்டத்துக்கு யாரும் தலைவர்கள்லாம் கிடையாது. இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி 1300 ரூபா கட்டிட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த சிஸ்டத்தோட தலைவர். அதற்கு கீழே வர்ற நபர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் தலைவர். அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு?
நம்மக்கிட்ட இருக்குது. ஏதோ வந்தோம் 12 ஐடியை போட்டோம், அதை நம்ம ஃபோட்டோ வந்துட்டு அதெல்லாம் அந்த மாயைக்கெல்லாம் போயிடாதீங்க. அதெல்லாம் விஷயமே கிடையாது. உங்களை பார்த்து சரி நான் ஒரு அச்சீவராக இருக்கேன், அச்சீவரோட ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணி கொடுக்குறது. ஆனால் இது இல்லை. நம்ம வந்து 2025 பண்ண போகிற ப்ராஜெக்ட்டு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். சார் சொன்னதான் நடக்க போகுது. உங்களை தேடி வந்து என்கிட்ட ஐடி போடுங்க அப்படிம்பாங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், பெண்களுக்கெல்லாம் இந்த 1300 ரூபா வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா நீங்கள் சொல்கிறப்ப அதெல்லாம் அக்கா நீ பார்த்துக்க ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, 10 நாள் கழிச்சு அங்கே ஏதாவது வீட்டில் காசு இல்லைன்னு நம்மள்ட்ட தான் பார்ப்பாங்க. நான் 1300 ரூபா கொடுத்தேன் என்னாச்சு அப்படிம்பாங்க. இதெல்லாம் முதல்ல புரிய வைங்க. புரிய வைக்காமல் யாரை கொண்டு வந்தாலும் பொறுப்பு யார்? ராமலிங்கம்மா, யார் எடுத்தாங்களோ அவங்க தான் பொறுப்பு. தயவு செஞ்சு சொல்கிறேன். இங்கே வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி பெரிய இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியெல்லாம் கிடையாதுங்க. நம்மளா உருவாக்குனது தானே. முதல்ல 7 பேர் இருந்தோம், 4 பேர் இருந்தோம், 3 பேர் இருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து 10 பேர் இருக்கோம். இன்றைக்கி ஜூமில் 200 பேர் இருக்கோம். 23,000 பற்றி நான் பேச மாட்டேன். அப்புறம் இன்னொரு ஆஃபர் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் வந்து கிரிப்டோவில் 12 ஐடி S25 இப்போ புதுசில் 12 பண்ண போகிறீங்களோ டாப் 1000க்குள்ளே நீங்கள்லாம் என்ட்ரி ஆகிறீங்க. நீங்கள் 20,000 இருந்தாலும் சரி, 30,000 இருந்தாலும் சரி, 40 எதோ இருந்தாலும் சரி. ஏன்னா நம்மளுக்காக வந்தவங்க ஒரு 1000 பேர் வெளில போயிட்டாங்க. அந்த ஐடியெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? யாருக்கு? நான் எல்லாத்தையுமே ராமலிங்கம் எடுத்துக்க போகிறாரு இல்லை சங்கர், எங்களுக்குலாம் தேவையில்லை. எங்களுக்கு வர்ற பணம் போகிறோம். அந்த ஐடியை மாற்றி கொடுக்குற முழு அதிகாரம் நம்ம பேஅவுட் கமிட்டிக்கு இருக்குது. அந்த பேஅவுட் கமிட்டி கிட்ட தான் ஒப்படைக்க போகிறேன். அதில் வந்து நீங்கள் யார் யார் வந்து இதெல்லாம் எடுத்துக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு அதையும் ஒரு உறுதியாக சொல்லிக்கிறேன். அப்போ என்ன வேணும்? முதல்ல 1000 தளபதிகள். எதுக்கு இந்த 1000 பேர் சொல்கிறேன்னா, முதல்ல இருக்கிற 1000 பேர் சரியாக இருந்தாங்கன்னா அப்புறம் 1 லட்சம் பேர்லாம் சாதாரண முதல். பாக்கியராஜ் சொல்கிற மாதிரி நம்ம 1 லட்சம் சம்பாதிக்கிறதாங்க கஷ்டம். நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், 1 லட்சம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங் பண்ணிட்டீங்கன்னா 10 லட்சம் தானாக வரும். 10 லட்சத்தை சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 1 கோடி தானாக வரும். இதான் சிஸ்டம். நீங்கள் இதை தாண்டி நீங்கள் வேற என்ன பண்ணாலும் நடக்காது. இதான் உண்மை. முதல்ல வந்து வாரம் 5000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. வாரம் 5000 ரூபா வேணும். 10 டைரக்டர் எடுத்தால் 5000 ரூபா கிடைக்கும். இதை விட வேற என்ன வேணும்? நம்ம டீமில் பேசுங்க. நம்மள்ட்ட சார் நீங்கள் வந்து அடுத்த டீம்காரங்கள்ட்ட ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறத விட உங்கள் டீமில் உள்ளவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா வளர்ச்சி இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். நல்ல கூட்டம், நல்ல மனிதர்களாக ஒன்றா சேர்ந்துருக்கோம். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கூட்ட அமைப்பு இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. நம்ம அமைச்சிருக்க பேஅவுட் கமிட்டி 10 பேர் பத்தாது. அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணியிருக்கோம்? பேஅவுட் கமிட்டிக்கு 100 பேர் போட்ட குழுவை உருவாக்க சொல்லியிருக்கோம் பேஅவுட் கமிட்டியில். அப்போ அதெல்லாம் யாரெல்லாம் பேஅவுட் கமிட்டி, பாக்கியராஜ் சார் இருக்காருன்னா பாக்கியராஜ் சார் கீழே 10 பேர் பேஅவுட் கமிட்டி வந்தாகணும். முனிராஜ் சார் இருக்காருன்னா முனிராஜ் சார் கீழே 10 பேர் வந்தாகணும். ராஜா இருக்காருன்னா ராஜாவுக்கு கீழே உள்ள டீமில் 10 பேர் பேஅவுட் கமிட்டியில் வந்தாகணும். பேஅவுட் கமிட்டியில் வர்றதுனால உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். வேற ஒன்றும் பேசுறதுக்கெல்லாம் இல்லை. பிளானை புரிஞ்சுங்க. தூக்கம் வந்ததுன்னா கொஞ்சம் ஏன்னா 700 ரூபா கொடுத்துருக்கீங்க. 700 ரூபா சாதாரண விஷயம் இல்லை. 700 ரூபா கொடுத்துருக்கீங்க. வந்த பஸ் பேர் எல்லாம் உங்கள் பணம் தான். இந்த ஜூமுக்கு பாருங்களேன், அந்த 130லேருந்து 140 தாண்ட மாட்டேங்குது. சங்கர் சார் பேசுறாருன்னா 200 வருது. உஷாராணி மேடம் பேச ஏதாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாய்ஸ் நோட்டா போட்டால் வருது. ஏன் அதில் வரமாட்டேங்கணும்? சார் நம்மளோட விஷயம். அந்த பணத்தை உங்கள் பணம் தானே ஜூமு. இன்னைக்கு 15,000 ரூபா ஜூமுக்கு செலவு பண்ணுறோம்னா அது உங்களோட பணம் தான். நீங்கள் கொடுக்குற 20 30 வச்சு தானே கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மினிமம் மதுரைக்காரன் கூட இப்போ தூங்கிட்டு இருக்காரு அவர். ஆமாம் ரைட். அப்போ மினிமம் என்ன பண்ணணும்னா நம்மளோட வர ஒரே ஒரு நபரையாவது ஜூமுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஜூமோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அதே போல் வீக்லி மீட்டிங்ஸ், உங்கள் ஹோம் மீட்டிங் எல்லாமே நடத்துங்க. எல்லாமே ஃபோட்டோ எடுத்து ஒரு 5 பேர் இருந்தால் கூட ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுடைய ஒரே விளம்பரமே அதான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் வளரும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட பார்ப்பாங்க, சரி இவங்க டீமில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. அதே போல் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். யாருக்கெல்லாம் அப்ளைன் சரியில்லையா எப்படி அதையும் நான் சொல்லிடுறேன். உங்கள் அப்ளைன் சரியில்லை, என்னோட தொடர்புகளில் என்னோட நேரடியில் இல்லை அப்படின்னா அந்த பேஅவுட் கமிட்டியை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க உங்களை சரியான வழிகாட்டுதலை கொண்டு போவாங்க. அதே போல் இன்னொரு வாலண்டியர்ஸ் இப்போ சார் உருவாக்கியிருக்காரு பாக்யராஜ் சார். அந்த வாலண்டியர்ஸ் குரூப்பில் முதல் 1000 நபர்களை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். அதுலேருந்து யாரெல்லாம் வந்து வெளியில் எடுத்து வர்றாங்களோ அவர்களெல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. அடுத்த மீட்டிங்கிறது நம்ம வந்து பிப்ரவரியில் வச்சுக்கலாம். அப்படி ஜனவரியை விட்டுருவோம். பிப்ரவரி ஏன்னா ஊட்டியோட ப்ரோக்ராம். ஊட்டி ஏன் தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த நிலச்சரிவு அப்படின்னு நிறைய பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்காக தான் இதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா அது பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே ஊட்டி HUS நம்ம கொண்டு வந்துடலாம். அங்கே மிக பிரமாண்டமான ஒரு கூட்டம் நடக்க போகுது. அது வந்து டிசம்பர் 31 வரைக்கும் யாரெல்லாம் அந்த 12 கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்களாம் ஊட்டி HUS தான் நம்ம ஊட்டியில் சந்திக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். ஒரே விஷயம்,
பொறுப்பானவர்களா மாற கத்துக்கு, அவ்வளவுதான். பொறுப்பு அதுக்கு 100 உள்ள அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அந்த பொறுப்பானவர்களுக்கு எப்படின்னா ராமலிங்கம் தான் பொறுப்பா இருக்கணும், சங்கர் தான் பொறுப்பா இருக்கணும், இங்க உள்ள தலைவர் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் 1000 அந்த அந்த ப்ராஜெக்ட் என்னோடது மைண்ட் செட் பண்ணிருங்க. என்னோடதுயா, நீங்க பேசுறப்ப என்னோடதுன்னு சொல்லணும். இங்க அவங்கெல்லாம் கையெல்லாம் காமிக்க கூடாது. கையை காமிச்சு எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாதீங்க. ஏன்னா நீங்க தான் அதுக்கு பொறுப்பானவர்கள். அதுதான் பொறுப்பானவர்கள். அந்த பொறுப்பானவர்களை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 2026 உங்க அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருக்குங்கிறத தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ சார். எனக்கு வந்திருக்குங்க நம்மளுடைய சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு மூலமா ஒரே ஒரு இது கேட்குறேன். நீங்க 5000 கிஃப்ட் கொடுக்குறீங்க இல்லையா? நான் சார் அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை சார், அதை விடுங்க. கேஷ் ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா? இதை வந்து டேட் எக்ஸ்டன் 5 நாள் ஏன்னா வாய்ப்பே இல்லை சார். என்ன காரணம்னா என்கிட்ட இல்லை, நானே ஏகப்பட்ட சார் இங்கே நிப்பாட்டுங்க சார். நீங்க சார் நம்மளெல்லாம் மரியாதைக்கு விட்டு வச்சிருக்காங்க சார். எனக்கு 1000 ரூபாய் பேர் சார். அதெல்லாம் வந்து இப்போ சார் சார் நியூ இயர் ஆஃபர் வருது சார், அது வருது. இதே நியூ இயர் ஆஃபர் தானே சார் இப்போ கொடுத்த நியூ சார். பார்க்கலாம் சார், கண்டிப்பா. நான் என்னென்ன மைண்ட் செட் பண்ண அதெல்லாம் சார். நான் இப்போ நீங்க வந்து நான் சொல்றேன்னா ராமலிங்கம் சொல்றேன்னா கணக்கு, அவர் சங்கர் சார் என்ன இல்லை அங்க உட்காந்து அவர் ஏதாவது சொன்னார்னா அதை நம்மள சொல்லி விட்டுருவாரு, அவ்வளவுதான் சார். ஒரு சின்ன சீக்கிரம் சொல்லிட்டான், என்னோட ஐடியிலேருந்து இன்னும் பே விட்டே நான் போடல சார், இன்னமும் போடல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சில விஷயங்கள். சரி சார், பார்க்கலாம், கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், சரி சார், சரி சார், சரி சார். என்ன சங்கர் சார், பொங்கல் வரைக்கும் சொல்லிடுங்க சார். ஒரு விஷயம் சார் சொல்லிட்டாரு, யாரெல்லாம் வந்து ஒரு 10 நாள் டைம் கொடுத்தா முடிப்பீங்க? சூப்பர், எல்லாரும் சூப்பர் சூப்பர் முடிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? யாரெல்லாம் அச்சுவர்ஸ் குரூப் 5000 அச்சுவர்ஸ் குரூப் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம்ல, அதுல வந்து நீங்க 12 பேரை போட்டுட்டு உள்ள வந்து அதுக்கு பிறகு 5000 வாங்கினதுக்கு அவ்வளவு பாட்டு பட போறீங்க. அந்த 12 பேரை டூப்ளிகேட் பண்ண வைக்கணும். அதுதான் நம்ம சிஸ்டம் சார். நான் வந்து இந்த பணங்கிறது சார், ஓகே 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 வெயிட் சார். சார் இதை கொஞ்சம் கவனிங்க சார். திரும்ப சொல்றேன் சார், நம்ம பணம் தான் சார், நம்ம தான் சார் எடுத்துக்க போறோம். இல்ல பணத்தை கடவுள் ஏன் சார் இந்த வாய்ப்பை எங்களை மாதிரி ஆட்களுக்கு கொடுத்தாங்க? அந்த எண்ணம் இருக்கிறவனுக்கு மட்டும் தான் கடவுள் வாய்ப்பு கொடுப்பாங்க. எல்லாருக்குமா கொடுத்துட்டாங்க? 10 கோடி இருந்தாலும் சரி, என் மைண்ட்ல இருக்கிறது என்னை சுத்தி இருக்கிற சொந்தங்களுக்கு சார். நான் இன்ன வரைக்கும் என் சொந்தம் ஜோலி யார் வீட்டுக்குமே போனது கிடையாது மேடம். ஒரு நிமிஷம், எந்த நல்லது கிட்டத்துக்கும் கலந்துக்கிட்டது இல்லை. இந்த பால்பாண்டி சார் பையன் திருமணம் போல இந்த நம்ம சேவை பண்ணி சார் டெத்து எதுக்குமே போகல. என்ன காரணம்? ஒரே ஒரு வைராக்கியம், ஏதாவது ஒரு சாதிச்சணும். இந்த 57 வயசாகுது, இப்ப கூட இந்த ஒரு வருஷத்தை இந்த கூட்டத்தை வச்சு நம்ம சாதிக்கல அப்படின்னா எப்பயுமே முடியாதுங்கிற ஒரு திட்டத்தோட தான் நாங்களாம் வெறிகொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். நீங்க வந்து மைக் பிடிச்சி பேசி மோட்டிவேஷன் பண்றதுக்கெல்லாம் இல்லை. எவ்வளவோ பாதிப்பு இருக்கு. அதையெல்லாம் மீறி இதுதான் இந்த சிஸ்டம் தான் சரியா இருக்குன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அந்த சிஸ்டத்துக்கு நீங்க தயாரா இருங்க. வர்ற பொங்கல் எப்படி சொல்றதுன்னா 15 சரி, நீங்க எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பா 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க சார், அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேருக்கு இருக்கா? கை தூங்க. கல்யாணம் ஆகாதால் ஒரு தடவை கல்யாணம் ஆகாதால கேட்டேன். ஒரு தடவை சரி சரி, நான் ஒன்று கேட்குறேன். சரி இருக்கு சார், இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு எப்படி இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்கு நினைச்சிருப்பீங்க. அதுவா கிடைச்சிச்சு? நினைச்ச துணை வேற, ஆனா கிடைச்ச துணையை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை சார். நினைச்ச வாழ்க்கை வேற, ஆனா கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதான் உண்மை. ரைட். அதே மாதிரி நம்ம நினைச்ச பிசினஸ் வேற, சூப்பர் மார்க்கெட் வைக்கணும், இல்லாட்டி ஒரு பேங்க் ஆரம்பிச்சு அங்க எங்க பிரான்ச் எல்லாம் ஆரம்பிக்கணும் நினைச்சிருப்போம். நினைக்கிறது காசா பணமா நினைச்சிருப்போம். அந்த அவர் கணக்கு வேற. இவரை நான் கேட்கல, உங்களுக்கு மற்றவங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நினைச்ச பிசினஸ் வேற, ஆனா கிடைச்ச பிசினஸ்
ஆனால் இது மாதிரி வேற எதுவும் கிடைக்காதுங்கிறது இன்னைக்கு நீங்க நம்பணும். அதான் முக்கியம். ஆனா ஒரே ஒரு கேள்வி, இது வரைக்கும் ஒரு நல்ல வருமானம் எனக்கு வேணும்னா எதை நினைச்சிருப்பீங்க? நினைச்ச வருமானம் ஒரு மாசம். நான் பாக்யராஜ் அவரை பார்க்கவே மாட்டேன். அவர் வேற எந்த சம்பந்தம் இல்லாமல் சொல்ல முடியாது. சார் அச்சுதன் சார் சொல்லுங்க சார், ஒரு மாசம் எனக்கு வருமானம் இவ்வளவு இருக்கணும், நினைச்ச வருமானம் எவ்வளவு சார்? 50,000. அதுக்குதான் உங்களை கேட்டேன் சார். ஒரு நாளைக்கா ஒரு மாசத்துக்கா சார்? ஒரு மாசத்துக்கு சார். சரி, அப்படியே ஒருத்தர் இருக்கிறாரு சார். இப்ப நீங்க சொல்லுங்க சார். நான் கேட்கறேன், ஏதாவது உனக்கு நம்பரை சொல்லுங்க. ஒரு செகண்டுக்கு 1 லட்சம். நல்லா தான் கேட்கிறேன் சார். நினைக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கு. கை தட்ட உங்களுக்கும் தைரியம் இருக்கு, நான் நம்புறேன். இது வரைக்கும் எப்படியோ நினைச்ச வருமானம் வேற, கிடைச்ச வருமானம் வேற. அது 28/12/2024 வரைக்கும் தான். இனிமே நினைச்ச வருமானம் எனக்கு கிடைச்ச வருமானம் சொல்ல போறோம். எப்போது? இன்னும் ஒரு 20 நிமிஷம் நமக்கு தரப்போற இந்த பிளான கேட்டதுக்கு அப்புறம் நான் நினைச்சது அவ்வளவு, கிடைச்சது இவ்வளவுலாம் நினைவு கிடையாது. எது நினைச்சோமோ அது கிடைச்சிருச்சுன்னு நினைங்க. பைபிள் அப்படித்தானே சார் சொல்லுது. எது உங்களுக்கு வேணுமோ அது உங்களுக்கு கிடைச்சதா நினைச்சீங்கன்னா கிடைச்சிரும். எனக்கு எங்க கிடைக்க போகுதுன்னா அதுவும் அதைத்தான் நினைக்கும். சரிங்களா? இப்ப ஒரு எல்லாரும் எந்திரிச்சு நிப்போமா ஒரு நிமிஷம் சார்? பால் பண்ணி சார், வாங்க சார், வாங்க சார், இங்க வாங்க சார். இப்ப கொஞ்ச நேரம் அந்த தூக்கம்லாம் இல்ல, இதுவரை எதெல்லாம் தொலைச்சமோ, எதையெல்லாம் இழந்தமோ, எதெல்லாம் காணாம போச்சோ அத்தனை நம்ம கைக்கு கிடைக்க போகுதுங்கிற உற்சாகத்தோடு. அதாவது உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உடம்பு லேசியாகும். அப்போ நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்துட்டோம்னா அந்த தூக்கம்ன்றது வராது. அதனால மைண்டையும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸும் இருந்தாச்சுன்னா ரொம்ப சுறுப்பா இருக்கும். ப்ளீஸ் சிட் அண்ட் அப் அப்படின்னு உட்காருங்க, அப்புறம் எந்திரிங்க, 4 தடவை உட்காருங்க, எந்திரிங்க. ஓகே, சிட் அப். சார் பக்கத்து மடியில எல்லாம் இல்ல, சேர்ல தான். இல்ல சேர்லயே உட்காருங்க, எந்திரிங்க 2-3 டைம். சிட் அப், சிட் அப், சிட் சிட் அப். என்ன சின்ன சின்ன ஜம்ப் பண்ணிக்கலாம். அந்த பாருங்க, 111 கோடி, 1 கோடி பூ அப்படின்னு சொல்லுவான். ஆனா இங்க 111 கோடி பூ சும்மா இல்ல. இந்த பிளான முதல்ல தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம்? கிளியர் பண்ணிக்க போறோம். கிளியர் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம்? அதை அப்படியே செயல்படுத்த போறோம். சோ இதனால தயாரா இருக்கீங்களா? இப்ப ஏழைய பொருள் ஓந்த பொருள். ஆனா ஏழையாக வாழ்க்கை முடிஞ்சு போகும். அதுக்கு உன்னை தவிர வேற யாரும் காரணம். வாழ்க்கை முற்றுப்புள்ளி வச்சு முடிக்க சிறுகதை கிடையாது. இன்னும் 2 புள்ளியை வச்சு கொள்ளணும். சரித்திரம். சாதனை என்பது சங்கிலி தொடரான முயற்சியோட பலன். அது பாதியில விட்டவன் ஜெயிச்சதில்லை. தொடர்ந்து போனவை யாரும் தோற்பது கிடையாது. வெற்றிவேல் வீரவேல் முழை உலகையை ஆண்ட பரம்பரைக்கு சொந்தக்காரங்க. வெற்றிவேல் வீரவேல் முழை உலகையை ஆண்ட பரம்பரைக்கு சொந்தக்காரங்க. வெல்லுவோம் வெல்லுவோம் வெற்றி கொண்டே செல்லுவோம் முழை. இந்த அகிலத்தை ஆளலாமா? இந்த அகிலத்தை ஆளலாமா? வெல்லுவோம் வெல்லுவோம் வெற்றி கொண்டே செல்லுவோம். வெல்லுவோம் வெல்லுவோம் வெற்றி கொண்டே
செய்யும் நீயே பார்த்தால் திணறிவிடும். சிந்தையில் தெளிவிருந்தால் உன் செயலில் துணிவிருந்தால் சோதனை என்ன செய்யும் நீ பார்த்தால் திணறிவிடும். நமக்கு போல் கொடுக்கும் என்றும் எஸ்டிஆகே நம் சரித்திரம் என்று சாதனை படைக்கிற எஸ்டிஆகே. எத்தனை காலம் இப்படியே நீ இருக்க நினைக்கிறாய்? என்னலை மட்டும் இதயத்தில் நிரப்பி இடிந்து போகின்றாய். எத்தனை காலம் இப்படியே நீ இருக்க நினைக்கிறாய்? இன்னலை மட்டும் இதயத்தில் நிரப்பி இடிந்து போகின்றாய். வல்லமை என்பது உனக்குள் உள்ளதை மறந்து போய்விட்டாய். உன் மாடிய மனதால் தோல்வியம் கண்டு துவண்டு கிடக்கிறாய். போனதை எல்லாம் தூக்கி எறி, அது செலவிட்ட பணமாகும். எஸ்டிஆகே இருக்கும் வரை உன் வாழ்வே வளமாகும். துணிந்ததில் உன் பயணம் தொடர்ந்து வெற்றியை நோக்கி உணர்ந்து கொள், தெரிந்து கொள் உன் பாதை பலப்படும் பாதைகள் நோக்கி நிமிர்ந்ததில். துணிந்ததில் உன் பயணம் தொடர்ந்து வெற்றியை நோக்கி உணர்ந்து கொள், தெரிந்து கொள் உன் பாதை பலப்படும் பாதைகள் நோக்கி. மனதில் சுமந்து வர அது வாரிசு கிடையாது. அந்த தோல்வியில் கற்ற பாடத்தை கொண்டே தீரு நடைபோடு. உன் தோல்வியை மனதில் சுமந்து வர அது வாரிசு கிடையாது. அந்த தோல்வியில் கற்ற பாடத்தை கொண்டே தீரு நடைபோடு. நீ கனவுடன் கண்டிட கற்று கொடுக்கும் எஸ்டிஆகே. நீ கண்ட கனவில் நிஜமாய் மாற்றிடும் எஸ்டிஆகே. சாதனை பிறப்பது சங்கிலியான முயற்சியின் பலனாலே. எஸ்டிஆகே தந்திடும் என்றும் வாழ்வில் நடக்காதே. வெல்லுவோம் வெல்லுவோம் வெற்றி கொண்டே செல்லுவோம். 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 நம்ம ஆர்மியினுடைய வேலை என்னங்க, நம்ம எதிரியை அழிக்கணும் இல்லைங்களா? அழிக்க போறதுனால பிக்சர் கூட பார்த்துருக்கீங்க. படையெடுத்து போகும்போது நம்மளுடைய கமாண்டிங் ஆஃபீஸர், நம்மளுடைய தலைவர்கள்லாம் ஒவ்வொரு மிலிட்டரிக்காரனுடைய இது நம்ம போய் எதிரி அழிக்கணும், நம்ம வெற்றி கொடுக்கணும் தானே. அப்போ போகும்போது சும்மா அப்படியே சொல்லி அனுப்ப மாட்டாங்க. அப்போ போகும்போதே என்னன்னா நம்மளுடைய நாடி நரம்பு அத்தனை முரு கேஜி அந்த மாதிரி அனுப்போம். போய் ஒரு அடி அடிக்கணும்னா அப்படியே ஒரு 2 நிமிஷம் அட்டாக்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே அடிச்சு அவங்க கூட கேப்சர் பண்ணணும். அந்த மாதிரி அவங்களுக்கு இது பண்ணி ப்ரீஃபிங் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம போகும்போது என்ன சொல்லுவோம், நான் வந்து பீரங்கி படை இருக்கு பார்த்தீங்களா, பீரங்கி படையெல்லாம் நான் ஒப்பந்தேன். எங்கள் ரெஜிமெண்ட்டுடைய வாழ்க்கை தான் வெல்லுவோம் வெற்றி கொண்டேன்னு சொல்லுவோம். எல்லாம் ப்ரீஃபிங் முடிச்சுட்டு கிளம்பும்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எங்கள் சீனியர் கமாண்டிங் ஆஃபீஸர் சொல்லுவார், வெல்லுவோம் வெல்லுவோம்னு சொல்லுவோம். அவர் சொல்லுவார், நாங்கள் எல்லாம் அவருக்கு கீழே இருக்கிற டோட்டல் ஒரு 600-700 பேர் இருப்போம், எல்லாமே வெற்றி கொண்டே செல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போவோம். இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து இன்ன வரைக்கும் எல்லாமே சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சார்லை ப்ரீஃபிங் எல்லாமே அருமையாக இருக்கு இல்லைங்களா? நம்ம எல்லாமே வந்துட்டு பொருளாதார சுதந்திரத்தை அடையணும், அதுவும் வரப்போகிற நியூ இயர்ல. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களை எல்லாம் தயார்படுத்தியாட்டி நம்ம போய் அடிக்கிற அடியில் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொன்னார் பார்த்தீங்களா, எல்லாரும் 12 அந்த மாதிரி வரும். அதுக்காக இப்போ அதே இதை வந்து இப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன்,
வெல்லுவோம் வெல்லுவோம் சொல்றேன். நீங்க எல்லாரும் உங்களுடைய வலது கையை உயர்த்தி வெற்றி கொண்டே செல்வோம்னு 3 தடவை சொல்லுவோம். நம்ம எந்த அளவுக்கு சொல்றோம் இந்த பில்டிங் அப்படியே மேல இந்த சீலிங் வந்து ஓகேங்களா? ரைட்டா? ப்ளீஸ் எல்லாம் எந்திரிக்கிறேன். शुभ नामे जागे, सब शुभ आशीष मांगे।